ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. முக்கியமாக அவரோட பர்சனல் லைஃப்பில் வந்து பிரச்சனை வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னென்னா, போன மாதம் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து லீக் ஆகிருந்தது. என்னென்னா, அவங்க ஒய்ஃப் வந்து அவர் மேலே செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்துட்டு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு பெட்டிஷனில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, 2021 நானும் என் ஹஸ்பண்டும் தொடர்பில் இல்லாமல் இருக்கோம், பேசாமல் தான் இருக்கோம். அவர் வந்துட்டு ஒரு நடிகை கூட வந்து தொடர்பில் இருக்கிறாரு. அது வந்து எனக்கு தெரிஞ்சுமே அவர் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அது பிடிக்காமல் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 5 வருஷம் பிரிஞ்சாக இருக்கோம். எனக்கு வந்து விவாகரத்தை வேணும்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு ஃபேமிலி கோர்ட்டில் வந்துட்டு இந்த பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. எப்போது 2025 டிசம்பர் மாதம் போட்டிருந்தாங்க. அது வந்துட்டு இப்போது பிப்ரவரி மாதம் வந்து லீக் ஆகியிருக்கு. அது வந்து பரபரப்பாக போயிட்டுருக்குது. விஜய்க்கு இந்த நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸே வந்து செம்ம ஷாக்கிங்காக தான் இருந்தாங்க. ஓகே, இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், இது வந்து ஃபேக்கான ஒரு நியூஸாக இருக்கும் அப்புறம் நிறைய வந்து ஸ்பெக்குலேஷன்லாம் போயிட்டு இருந்தது. பட் ஒரு 2 டேஸ் முன்னாடி விஜய் ஒரு சம்பவம் பண்ணிட்டார். என்னென்னா, த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர் போயிருக்காரு. 2 பேரும் ஜோடியாக ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி போயிட்டு அங்கே ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கல்யாணத்தில் ஏதோ ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷன் தான் இருக்கும். கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஒரே காரில் வந்து போயிருக்காங்க. எதுக்கு இது? இதெல்லாம் தேவையா? ஆல்ரெடி விஜய் ஃபேன்ஸ் வந்து செம்ம வந்து கோதில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இது ஒன்று பண்ணி, ஆமாம் என்ன இப்போது நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீம்புக்குன்னு பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு விஜய் ஃபேன்ஸ் வந்து செம கோபமாக இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு சினிமாவில் வந்து ஒரு உச்சத்தை பார்த்துட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ நடித்தாலுமே, கடைசி படமாக இருந்தாலுமே, இப்போ நடித்தாலுமே உங்கள் அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கூட அளவுக்கு யாருமே கிடையாது. அந்த ஸ்டார்டம் வந்து யாருக்குமே கிடையாது. அதை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க. இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. கரூர் ஸ்டாம்ப் நடந்தது, 40 பேர் இறந்து போனாங்க, அமைதியாகலை. திரும்ப வந்தீங்க, இப்போ வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இதை நீங்கள் சால்வ் பண்ணணுமா, சால்வ் பண்ணக்கூடாதா? அதை சால்வ் பண்ணாமல் திரும்பவும் த்ரிஷாவை கூட்டிகிட்டு போய் ஃபங்க்ஷன் போய் நடந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது என்ன அர்த்தம்? அஸ் விஜய் ஃபேனாக எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இதை வந்து நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் போகிறாரு வராரு, உங்களுக்கு என்ன எரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, கரெக்ட் தான். பட் இருந்தாலுமே அவருக்கு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்கன்னும் போது, அதெல்லாம் இருக்கும்போது, அவங்க இருக்கும்போது எதுக்கு வந்து தேவையில்லாமல் அவங்களுடைய மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்படும் இல்லையா? நம்ம அப்பா வந்துட்டு இப்படி ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை நினைக்கும்போது நம்மளுக்கு கவலையாக இருக்குது. அந்த நம்மளுக்கு இருக்க கொஞ்சம் கவலை கூட அவருக்கு இருக்க மாதிரி தெரியல. இப்போ வந்து ஒரு நடிகை கூட தொடர்பில் இருக்கிறாரு, அதனால எனக்கு வந்து அது பிடிக்க மாட்டேது, எனக்கு வந்து விவாகரத்தை வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு நடிகை கூடயே நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கன்னா அதை பார்த்த அவங்க ஒய்ஃபோ அவங்க பசங்களும் எந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவர் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கதே அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது. இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கதே அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஃபேமிலிக்கே பிடிக்கலன்ற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது. இவர் தோற்று போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேவையில்லாத ஆணி. விஜய் அவர்கள் இது தேவையில்லாத ஆணி. இதை வந்து 100% அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவாய்ட் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். விஜய் ஒரு கேரக்டர் எப்படின்னா, ஒரு விஷயம் வந்துட்டு உன்னால் முடியாதுன்னா அது முடித்து காட்டுவார். நீ தோற்று போய்டுன்னு சொன்னால் ஜெயிச்சு காட்டுவார். அதே மாதிரி தான் இப்போ எலெக்ஷனை வந்துட்டு நீ தோற்றுருவேன்னு சொன்னால் அது எப்படியாவது ஜெயிச்சு காட்டுறமோ இல்லையோ அதுக்கான எஃபர்ட்டை வந்து 100% கொடுப்பார். அவர் வந்து சினிமாலேயும் அதான் பண்ணார். அவர் பெரிய ஒரு டவுனுக்குள்ளே போனார். இந்த சுறா படம் டைம்லலாம், சுறா, தலைவா, இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரெஷர் கொடுத்தாங்க அவருக்கு. அவர் வந்து பயங்கரம் ஒதுக்கி வச்சாங்க. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமாக ஒதுக்கப்பட்ட நடிகர்னால் விஜய் தான். என்ன தான் விஜய்க்கு வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இருந்தாலும், அவர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய கலெக்ஷன் பண்ணாலும், தமிழ் சினிமாவில் அதிகமாக ஒதுக்கப்பட்ட நடிகர்னால் அது விஜய் தான். ஏன்னா இப்போ இருக்க நடிகர்லாம் வந்துட்டு விஜயை வந்து பயமாக கண்டிக்க மாட்டுறாங்க. இது வந்து நான் நிறைய நோட் பண்ணிட்டேன்.
அவருடைய படத்தோட டேரக்டரு, அவருடைய படத்தோட ப்ரொடியூசரு, அவரோட படத்தில் நடிக்கிற ஹீரோயின், இவங்களாம் தான் வந்துட்டு அவருக்கு வந்து துணை இருப்பாங்களே தவிர மற்ற யாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இந்த தெறி படம் டைமில் வந்துட்டு தனுஷ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அதை வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு சிம்புவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புலி படம் டைமில் இந்த வாலு படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுலேயே ரொம்ப வருஷமாக வந்து அது ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. அப்போ வந்து விஜய் வாண்டடாக போயிட்டு சிம்புக்கு வந்து அந்த படத்துக்காக ரிலீஸ் பண்ண ஒரு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தார். அதுக்கு ஒரு ஹெல்ப்பிங் பண்ணுறது மாதிரி தான் டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து புலி படத்தில் ஒரு டைலாக் பேசியிருப்பார், இது அந்த புலி இந்த புலின்னு சொல்லிட்டு. ஸோ விஜயை வாண்டடாக போயிட்டு ஹெல்ப் பண்ணனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வருது இவருக்கு. மற்றபடி யாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க ரொம்பவே கம்மி. தமிழ் சினிமாவில் அதிகமாக ஒதுக்கப்பட்ட நடிகரும் விஜய் தான். இது எனக்கு பயமாக ஃபீல் ஆகுது. இது நீங்கள் ஃபீல் பண்ணிலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அஜித்துன்னு சொன்னான்னா அவர் பயமாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அஜித்துன்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஜென்டில்மேன், ஒம்மனுக்கு வந்து பயங்கரமாக வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. அந்த விஜய்னு ஒரு பேர் சொன்னீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது. இது 2015-13க்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு இருந்த சப்போர்ட் வேறு. அந்த 2013-15க்கு அப்புறமேட்டு அவருக்கு டோட்டலாக வந்து சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களே கிடையாது. இது வந்து எனக்கு தோணுச்சு. இது இப்போ உங்களுக்கு இதான் தேவையில்லாத விஷயந்தான். பட் இருந்தாலும் விஜய் ஃபேனாக நான் அதை சொல்கிறேன். இப்போதைக்கு இவர் வந்து டிவோர்ஸ் வாங்குறதை தவிர அவங்க ஒய்ஃப் கூடயே திரும்பவும் பழைய மாதிரி அவங்க அதை கண்டினியூ பண்ணாருன்னா அவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய மைலேஜாக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு த்ரிஷா மேரேஜ் பண்ணார்னா நான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் இல்லை, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்க மாட்டார், சினிமாவில் அவர் நடிக்க மாட்டார், டோட்டல் கரியரும் காலி. அதனால் த்ரிஷா வந்து ஒரு ஃப்ரெண்டாக அவர் நிரூபிச்சுட்டு அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃப் கூடயும் அவங்க அப்பா அம்மா கூடயும் அவங்க பசங்க கூடயும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறதா வெளியே காமிச்சிக்கிட்டாருன்னா இந்த எலெக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியாச்சும் வந்து நிற்பார் அப்படின்றது என்னோடய கருத்து. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.